நீட் பயாலஜியில் லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். நாமன்க்ளேச்சர் இஸ் கவர்ன்டு பை செட்டன் யூனிவர்சல் ரூல் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கான்ட்ரரி டு தி ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர். அதாவது பயாலஜியில் நாமன்க்ளேச்சர்னால் நேம் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இதில் எந்த ரூல் வந்து பார்த்தோம்னா கான்ட்ரரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் லத்தீன் அண்ட் ஆர் இட்டாலிசைஸ்ட். அது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம பயாலஜிக்கல் நேம் எழுதும்போது லத்தீனில் தான் எழுதி அதை என்ன பண்ணணும், சாட்சி எழுதணும். ஸோ அது கரெக்டு. வென் ரிட்டன் பை தி ஹேண்ட்ஸ் த நேம்ஸ் ஆர் டு பி அண்டர்லைன்ட். அதுவும் கரெக்ட் தான். கையில் எழுதும்போது அந்த நேமுக்கு கீழே என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் கரெக்ட். அடுத்து பயாலஜிக்கல் நேம் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. நோ, பயாலஜிக்கல் நேம் எந்த லாங்குவேஜ்லேருந்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதை நம்ம லத்தீனில் தான் இது பண்ணி எழுதணும். லத்தீனோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கீழே தான் அது வரணும். ஸோ எனி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் ஏ பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட்ஸ் தி ஜீனஸ் நேம் அண்ட் செகண்ட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் எபித்தட்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கரெக்ட். நம்ம ஒரு பயாலஜிக்கல் நேம் எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ ஹோமோ செப்பியன்ஸ்னு சொல்கிறோன்னா ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ், செப்பியன் அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸை மீன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தரா லியான்னு சொல்கிறேன். பேந்தரா அப்படிங்கிறது வந்து ஜீனஸ், சிங்கத்துக்கு வரக்கூடியது. லியோ அப்படிங்கிறது சிங்கத்தோட ஸ்பீசிஸ் நேம். ஸோ டியும் கரெக்ட் தான். அப்போ எந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது, சி தான் தப்பாக இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எ மியூசியம் ஹேஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபை வச்சுருக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா உயிருள்ள வந்து ஏற்கனவே இறந்து போன பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் மியூசியம். ஸோ மியூசியம் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் கிடையாது. ஸோ அப்போ அதுதான் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா கீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஹெர்பேரியம் அப்படின்னா வந்து ட்ரைடு ப்ரிசர்வ்ட் பிளான்ட்ஸை வச்சுக்கிறது, அதுவும் கரெக்டு. பொட்டானிக்கல் கார்டனில் லிவிங் பிளான்ட்ஸ் இருக்கும் ரெஃபரன்ஸுக்காக, அதுவும் கரெக்டு. ஸோ இந்த மூணுமே கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஸோ அப்போ ஏஐ டிக் பண்ணிக்கலாம்.